கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை மணம் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் காளான் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு காளானை வேக வச்சுக்கலாம். காளான் நல்லா வெந்ததும் 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணுன்னா நம்மளுடைய காளான் மிளகு கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சாகவும் கொடுத்து விடலாம். குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லச்சு விலாக்ஸ்.